Hello மக்களே, வெல்கம் பேக் டு CDD Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு அப்டேட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அப்டேட்னா தமிழ் தலைவாஸ் அப்டேட்டுங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் அப்டேட்னா அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்டேட்டில் ரெண்டு அப்டேட் இல்லைங்க, அதாவது ஏகப்பட்ட அப்டேட் குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம தமிழ் தலைவாஸ் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அப்டேட்ஸ் நிறைய குவிஞ்சு கிடக்குது. ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நம்ம தமிழ் தலைவாஸ் கொடுத்துருக்கூடிய அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ கபடி லீக் ஒரு மேஜர் அப்டேட் பார்த்துருவோம். ஸோ ப்ரோ கபடி லீக்ல வந்துட்டு ஆக்ஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்துக்குள்ள நம்ம வந்துட்டு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. அதாவது வந்துட்டு ஒரு 2 weeks பேக் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே, அதாவது இந்த மே மந்தே இந்த வருஷத்துக்குரிய ஆக்ஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மே 23, 24, 25 இந்த 3 டேட்ஸ்ல என்னைக்காவது வந்துட்டு நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு நம்மளுடைய PKL உடைய ஆக்ஷன் நடத்துறதுக்கு. பட் இப்போ சடன்லி வந்துட்டு இந்த ஒரு இந்தோ பாகிஸ்தான் வார் அது மாதிரி கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு பதற்றமான நிலைமை நடந்துருந்ததுனா மேபி இந்த இது வந்துட்டு ஜூன் மந்த்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பிஃபோர் த மந்த் எண்ட், அதாவது ஜூன் மந்தோட எண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய PKL ஆக்ஷன் நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளேயர்ஸ் கூட கொஞ்சம் டைம் கொடுக்கல. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கபடி நடந்துட்டு பார்த்தோம்னா இயர் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா வந்துட்டு அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில டைம் வரைக்குமே வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த முறை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த டிசம்பர் மந்த்லி, அதாவது லாஸ்ட் PKL எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த PKLமே வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஜூன் மந்த்துக்குள்ள ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் ஒரு ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்த்ல வந்துட்டு நம்மளுடைய PKL ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் மாதிரி வந்துட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆகல PKL ஆக்ஷன் இருக்கு, பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஜூன் எண்டுக்குள்ள இருக்கும். ஸோ சப்போஸ் இன்னொரு 10 நாள் இருக்கு, அந்த 10 நாளுக்குள்ள அவங்களால வந்துட்டு ரெடி பண்ண முடியும், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மே 23, 24, 25 வந்துட்டு திருப்பி PKL ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு எல்லா டீமே கிட்டத்தட்ட அவங்க டீமோட ரிட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ யங் பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க இந்த வந்துட்டு PKL ஆக்ஷன் வந்துட்டு எப்போ ஆரம்பிக்குதுன்றது நம்ம செகண்டரி அப்போ போய் விட்டுறோம். மெயின் அப்டேட் தமிழ் தலைவாசோட அப்டேட் வரும். ஸோ தமிழ் தலைவாசோட கோச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் பலியான் வந்துட்டு நமக்கு முன்னாடியே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சஞ்சீவ் பலியான் முன்னாடி வந்துட்டு போய் நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், மோஸ்ட் ப்ராபபிலி சஞ்சீவ் பலியான் கூட வந்துட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கோச்சா ஒர்க் பண்றது சுரேஷ்குமார் தான் வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு பேசிக்கிறோம். அண்ட் கிட்டத்தட்ட சிம்பிளி அதே தாங்க நடந்திருக்கு. ஸோ சுரேஷ்குமார் தான் தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு இந்த முறை அசிஸ்டன்ட் கோச்சா வந்திருக்காரு. அண்ட் இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் வந்துட்டு 2016ல யாரு கூட தான் பட்னா பைரேட்ஸ் கூட வந்துட்டு சாம்பியனா வந்துட்டு ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சீவ் பலியான் கூட டிராவல் பண்ணிருக்காரு. சஞ்சீவ் பலியான் கூட லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டு யூ மும்பா டீமுக்கு ப்ளே பண்ணிருக்காரு, பட்னா பைரேட்ஸ்க்கு ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு PKல ஒரு வெல் ரினவுண்டான ஒரு பர்சனா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு, கோச்சாவும் இருந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் ஹோப் சுரேஷ்குமார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா இருப்பாரு வந்துட்டு நம்ம நம்புவோம். நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ மே 11ஆம் தேதி 2 நியூ யங் பிளேயர்ஸ் வந்துட்டு நாங்க சைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா சிறப்பான தரமான ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்ல ஒரு போஸ்டர் போட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்க மாதிரி வந்துட்டு காட்டிருக்காங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி தமிழ் தலைவாசோட நியூ யங் பிளேயர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்துட்டு 4 பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பிளேயர் இப்போ வந்துட்டு 2 பிளேயர் வந்துட்டு மே 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேபி நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு இன்னும் 2 பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ முதல்ல அந்த 2 பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் பிளேயர் யாருன்னா நம்மளுடைய அபிராஜ் பவர் அப்படின்ற ஒரு பிளேயர் தாங்க அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அபிராஜ் பவர் இவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர் அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் ரைடர். இவரோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் இப்போ எவ்வளவு சொல்றது எக்ஸாக்டா சொன்னா இவரோட வயசு வந்துட்டு 20 வயசு. ஸோ இவருடைய பிறந்தநாள் வந்துட்டு Jan 7, 2005 வந்துட்டு பிறந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட வயசு 20 வயசா இருக்கும். ஸோ நல்ல ஒரு யங்ஸ்டர் தான். இவர் பிறந்த ஊர் எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு இஸ்லாம்பூர் சைட்ல வந்துட்டு சங்கிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏரியா எந்த இடத்துல இருக்கும், மேபி நம்முடைய மகாராஷ்டிரா அந்த சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு திங்க் பண்றேன். ஸோ எக்ஸாக்டா அது வந்துட்டு தெரியல. ஸோ இவர் வந்துட்டு சங்கிலி அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ்ல வந்துட்டு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தான் வந்துட்டு யுவா கபடி சீரிஸ்ல ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ அந்த இந்த வருஷம் மீன்ஸ் 2024 லாஸ்ட் எடிஷன் ஆஃப் யுவா கபடி சீரிஸ்ல ப்ளே பண்ணிருக்காரு. 18 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு, 204 பாயிண்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பர் மேட்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 12 வச்சிருக்காரு. ஸோ எக்ஸாக்டா சொன்னா 11.33 பாயிண்ட்ஸ் பர் மேட்ச் வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு 250 ரைட், அப்ராக்சிமேட்லி 254 ரைட்ஸ் போயிருக்காரு. 139 டச் பாயிண்ட்ஸ் அண்ட் 60 போனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காரு. சோ தமிழ் தலைவாஸ் வந்து லாஸ்ட் சீசன் நம்ம மிஸ் அவுட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ போனஸ் வந்து நம்ம நிறைய போட மாட்டோம், அதுதான் நிறைய வந்து பேசினோம். சோ அதனால வந்து இவர் 60 போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காரு. டச் பாயிண்ட்ஸ்மே வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாரு. 139 டச் பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் 254 ரைட்ஸ்ல வந்து 139 டச் பாயிண்ட் அப்படி ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட், 60 போனஸ் பாயிண்ட். டோட்டலா 254 மேட்ச்ல 199 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட ரைட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 78% இருக்கு. நல்ல ஒரு யங்ஸ்டரா தான் இருக்காரு. ரவி நல்ல ஒரு யங்ஸ்டர் அண்ட் கண்டிப்பா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர் மாதிரி தெரியாது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து நம்ம டீம் இதுக்கு முன்னாடி
அஜின்கியா பவர் இருந்தார் பாத்தீங்களா. சோ அஜின்கியா பவருடைய கேலிபர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம தான் சொல்லிருக்காங்க. சோ லெட்ஸ் ஹோப் அவர் வந்துட்டு அதே மாதிரி அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவார் திங்க் பண்ணும். அடுத்து ரெண்டாவது சைன் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் பெனிவால். சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுவா கபடி சீரிஸ்ல வந்து பிளே பண்ணியிருந்த ஒரு பிளேயர் தான். சோ இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சோ நியூ யங் பிளேயர்ஸ்மே லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ் கூட டிராவலிங் ரிசர்வ்ஸ்ல இருந்த கூட ஒரு பிளேயர்ஸ் தாங்க. அதாவது எப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து புதுசா டைரக்டா கொண்டு வந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ள உட்கார வைக்கல. சோ இவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட் சீசன் வந்து தமிழ் தலைவாஸ் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூட டிராவல் பண்ண பிளேயர்ஸ் தான் இந்த சீசன் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து நியூ யங் பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம ரோஹித் பெனிவாலோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரோஹித் பெனிவால் வந்து ஒரு ரைட் ரைடரா இருக்காரு. இவர் பிறந்தது வந்து 2005 வருஷம் தான். சோ நவம்பர் 16 பிறந்தாரு. டெக்னிக்கலா இவரோட வயசு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு இளம் பாலகன் தான். சோ இவர் யுவா கபடி சீரிஸ்ல மொத்தம் 22 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. 148 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இவரோட பாயிண்ட்ஸ் per மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 6.72 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது இவருமே வந்து 251 ரைட்ஸ் போயிருக்காரு. 113 டச் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 31 போனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இவரோட ரைட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 57% வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அண்ட் ரோஹித் பெனிவால் வந்து யுவா கபடி சீரிஸ் எப்போ பிளே பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் யுவா கபடி சீரிஸ் அவர் வந்து பிளே பண்ணல. ஏன் அப்படின்னா லாஸ்ட் சீசன் யுவா கபடி சீரிஸ் நடக்கும்போது வந்து தமிழ் தலைவாஸ் கூட வந்து அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் டீம் எங்கெல்லாம் வந்து டோர்னமெண்ட்ஸ் பிளே பண்ண போறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவர் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. சோ அதனால வந்து இவர் யுவா கபடி சீரிஸ்ல வந்து பிளே பண்ணல. அண்ட் இவர் அதுக்கு முந்தின வருஷம் 2023 எடிஷன் ஆஃப் யுவா கபடி சீரிஸ்ல வந்து பிளே பண்ணிருக்காரு. 2023 எடிஷன்ல தான் வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து யுவா கபடி சீரிஸ்ல டோட்டலா 22 மேட்ச்ல 148 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இவருமே வந்து ஒரு ப்ராமிசிங்கான யங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சர்ப்ரைசிங்கான இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா தமிழ் தலைவாஸ் அவங்களுடைய 3வது யங் பிளேயருமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நியூ யங் பிளேயருமே வந்து தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகேஷ் யாதவ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இவர் ஒரு ரைட் ரைடரா பிளே பண்ண போறாரு அப்படின்றத வந்து நம்மளுக்கு தமிழ் தலைவாஸ் அவங்க போட்டுக்கூடிய ஒரு போஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண 4 நியூ யங் பிளேயர்ஸ்ல மொத்தம் 3 யங் பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த 2 பிளேயர் சொன்ன பாத்தீங்களா சேம் கேட்டகரி தான் இந்த பிளேயர். இந்த யோகேஷுமே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் கூட லாஸ்ட் சீசன் டிராவல் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஜெர்சி போட்டு அவர் வந்துட்டு இருந்த இதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாரு. ஸோ தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு போய் அட்டன் பண்ணி பார்த்திருக்காரு. அண்ட் இவரோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த இதுல நம்மளுடைய யுவா கபடி சீரிஸ்ல வந்துட்டு பிளே பண்ணல இது வரைக்கும். ஸோ டைரக்டா தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல மட்டும் தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்காங்க. அவர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் மேபி இன்னொரு நியூ யங் பிளேயர் யாரா இருக்குது, அதாவது 4வது நியூ யங் பிளேயர் யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரி யாதவ் அப்படின்ற ஒரு பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இவர் இருக்காரு பாத்தீங்கன்னா இப்போ வந்து யோகேஷ் யாதவ் இருக்காருல்ல. சோ யோகேஷ் யாதவ் கூட தமிழ் தலைவாஸ் டீம்ல வந்துட்டு லாஸ்ட் இயர் கேம்ப்ல இருந்தது யார் அப்படின்னா இவர் தான் இன்னொருத்தர். சோ 2 பேருமே வந்துட்டு போஸ்ட் போட்டுருந்தாங்க அவரோட இன்ஸ்டாகிராம்ல. சோ மோஸ்ட் ப்ராபபிலி அண்ட் 4th ஃபாரின், அதாவது 4th ஃபாரின்ல 4th நியூ யங் பிளேயரா வந்துட்டு நம்மளுடைய இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹரி யாதவ். சோ தமிழ் தலைவாஸ் 3rd நியூ யங் பிளேயர் வந்துட்டு யோகேஷ் யாதவ் அண்ட் 4th வந்துட்டு ஹரி யாதவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேப்லேயே வந்துட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சு. அதனால வந்துட்டு அப்படியே வீடியோ எண்ட்ல ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம நல்ல எக்ஸ்பிளனேஷன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இல்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம 2 லைக் and subscribe to CDD Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. See you in my next video guys. Bye.